அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு அருமையான ப்ராப்ளம் இப்போ என்ன செய்வோம், லெட் அஸ் see அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸை நம்ம எவ்வளோ டீப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பயிற்சி பாருங்கள். A trolley of mass 300 kg carrying a sandbag of 25 kg is moving uniformly with a speed of 27 km per hour on a frictionless track. After a while, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிடுறேன். ஒரு ட்ராலியில் அந்த ட்ராலியோடைய மாஸ் 300 கிலோ, அதில் சாண்ட்பேக் இருக்குது. சாண்ட்பேக் நான் தெரியும் இல்லையா, மணல் பை, அது 25 கிலோ. அந்த ட்ராலி வந்து 27 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராக்கில் ஃப்ரிக்ஷனே இல்லை. ஆஃப்டர் எ வைல் சாண்ட் ஸ்டார்ட்ஸ் லீக்கிங், மணல் லீக் ஆக தொடங்குது. அவுட் ஆஃப் எ ஹோல், ஒரு ஓட்டத்தில் இருக்குது. ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ட்ராலி, அந்த ட்ராலியில் இருக்க ஒரு ஓட்ட வழியாக விழுது. அதோட ரேட் வந்து 0.05 kg per second. What is the speed of the trolley after the entire sandbag is empty? அதில் இருக்கக்கூடிய மணல் பூரா கொட்டினதுக்கப்புறம் ஓகே அதனுடைய வேகம் எவ்வளவு மாறும் இப்படின்னு கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ட்ராலியுடைய மாஸ் இருக்குது, சாண்ட்பேக்குடைய மாஸ் இருக்குது, அதனுடைய வேகம் இருக்குது, ட்ராக்குக்கு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாண்டு லீக் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ட்ராலி. ஓகே, அப்போ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி ட்ராலி ஆஃப்டர் தி என்டையர் சாண்ட்பேக் இஸ் எம்டி? இப்படி கொடுத்துருக்காங்க. எப்படி பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தை அணுகிறது? எங்கே ஆரம்பிக்கிறது? எப்படி வேகம் கூடுமா, வேகம் குறையுமா, ஹவு டு திங்க்? உண்மை என்னென்ன பிள்ளைங்களா, 3 செகண்டில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். இப்போ சார் சொல்கிறேன் பாருங்கள், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். யூ ஆல்சோ தென் உங்களுக்கு என்ன புரியும்னா இப்படி யோசிக்கிறோன்னு புரியும். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கூடிய ஹிண்ட்டு மூவிங் யூனிஃபார்ம்லி வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 27 km per hour. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அது ஆக்சலரேட் ஆகலை, நிலையான வேகத்தில் போகுது. ரைட், இது ஃபஸ்ட்டு மைண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ட்ராக் ஹேஸ் காட் நோ ஃப்ரிக்ஷன். ட்ராக்குக்கு என்ன இல்லை, ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் கேட்டிங்கன்னா, இது மேலே வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் செயல்படலை. ஏன்னா ஸ்பீட் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சுன்னா ஆக்சலரேட் ஆகும். இது ஆக்சலரேட் ஆகலை. அப்போ தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் அந்த சாண்ட் பேக்கில் ஓட்டை விழுந்தாலும் சரி, ஓட்டை விழனாலும் சரி, விழாமல் இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து எந்த ஃபோர்ஸும் செயல்படவே இல்லை அப்படின்னா இது ஆக்சலரேட் ஆக போகிறதோ இல்லை, டீஆக்சலரேட் ஆக போகிறதோ இல்லை, இரண்டுமே நடக்க போகிறதில்ல. அப்போ ஃபால் ஆட்டோமேட்டிக்காக தான் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் இந்த சாண்ட்பேக் முழுசாக காலியானாலும் அந்த வண்டியுடைய வேகம் மாறாது. அப்போ என்ன பிள்ளைங்களை நீங்கள் சொல்லுவீங்க? சிம்பிள். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே என்ன செய்யலை, அது மேலே செயல்படலை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே செயல்படாதனால அது ஆக்சலரேட் ஆகாது. ஆக்சலரேட் ஆகாதனால அது வேகம் கூடவோ குறையவோ செய்யாது. இவ்வளோ தான் பிள்ளைங்களா. ஆனால் இது உங்களுக்கு சிந்திக்க தெரியணும். அவங்க நிறைய வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை பார்த்து நீங்கள் என்ன ஆகக்கூடாது, யூ ஷுட் நாட் பி கேரிட் அவே. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியாத விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.